மாசாணியம்மன் கோயிலில் வேண்டுதல் வச்சு நிறைவேறவில்லைங்கிற மனக்குறை யாருக்காவது இருக்குதா அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது. இது ஏன் நடக்கலை, தெய்வத்துக்கு சக்தி இல்லையா, இல்லை நம்ம வேண்டுதலில் ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு கூட நீங்கள் பல முறை பலவிதமான வேண்டுதல்களை வச்சுருப்பீங்க. ஆனால் நிறைவேறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அங்கே இருந்திருக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வேண்டுதலை நீங்கள் பரிசீலனை பண்ணி பாருங்கள். நம்ம என்ன வேண்டியிருக்கோம், எதற்காக தாயிடம் போனோம், நம்மளுடைய முதன்மையான வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மீண்டும் பரிசீலனை பண்ணும் பொழுது உங்களுக்கே சில விஷயங்கள் புலப்படும். அடடா, இப்படி இப்படி வேண்டியிருக்கோம், இதை வேண்டியிருக்கோம், இதெல்லாம் இந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும், அல்லது இந்த வேண்டுதல்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக இருக்குதா, இல்லை மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். உங்கள் வேண்டுதல் நிறைவேறவில்லை அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் தெய்வத்துடைய பார்வையில் பல காரணங்களால், பலவித நற்பயன்களால் உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்லது நடக்கணும், உங்களுடைய வாழ்வில் புண்ணியங்கள் சேரணும், உங்களுடைய தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் மன்னித்து தான் பெற்ற குழந்தையை தாய் எப்படி அரவணைத்து செல்கிறாளோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலைத்தான் மாசாணி தாய் செய்து கொண்டிருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வேண்டுதலில் ஒரு தெளிவான சிந்தனையுடன், தெளிவான மனநிலையுடன் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம், அவர்களுடைய கல்வி, வேலை வாய்ப்புகள், திருமணம், இது சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் மேலோங்கி போகக்கூடிய வேண்டுதலை யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக தாய் நிவர்த்தி செய்து கொடுக்கிறாள். இன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு இந்த பதிவு போடுற காரணமே, ஒரு அம்மா 1995 ஒரு வேண்டுதல் வச்சுருந்துருக்காங்க. என்ன வேண்டுதல் அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தை வர வேண்டும்னு. 3 வருஷம் 4 வருஷமாக குழந்தை இல்லை. உடனடியாக போகாத கோயிலெல்லாம் இல்லை. அவங்க கும்பகோணத்துக்காரங்க, அப்புறம் எங்கேயோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மாசாணியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குதுங்க, பொள்ளாச்சி பக்கம் ஆனைமலையில், அந்த கோயிலுக்கு ஒரு வேண்டுதல் வைங்க, அங்கே வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் ₹1 எடுத்து முடிஞ்சு வைங்க அப்படின்னு ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு அந்த அம்மா மஞ்சள் துணியில் ₹1, அதாவது கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பு ₹1 எடுத்து அந்த அம்மா முடிஞ்சு வச்சுருக்காங்க. அம்மனை நினச்சி கோயிலுக்கு வந்தது கிடையாது, அம்மனை தரிசனம் பண்ணது கிடையாது. மனசார தாயே, மாசாணி தாயே, உன்னை பார்த்ததில்லை, நான் வந்ததில்லை, உன் மண்ணை மினித்ததில்லை, உன்னை வணங்கினதில்லை, ஆனால் யாரோ இப்படி சொன்னவங்களை கேட்டு நான் நம்பி உனக்காக இப்படி ஒரு வேண்டுதல் வைக்கிறேன், என்னுடைய வேண்டுதலை மனப்பூர்வமாக ஏற்று எனக்கு ஒரு குழந்தை வரம் கொடுன்னு கேட்டிருக்காங்க. அவர்களுக்கு அற்புதமாக மாசாணி தாயே பிறந்த மாதிரி முதல்ல பெண் குழந்தை பிறந்து, அதற்கு பிறகு ஆண் குழந்தை பிறந்து, இன்றைக்கி அற்புதமாக அவர்கள் நல்ல ஒரு நிலைக்கு திருமணம் செய்யக்கூடிய வாழ்க்கையிலெல்லாம் சிறப்பான இடத்துக்கு போய் நல்லா இருக்காங்க. படிப்பு, வேலை வாய்ப்பு, உடல்நிலை, ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்காங்க. இந்த பதிவு போடுற காரணமே அந்தம்மா இன்றைக்கி ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், இந்த வேண்டுதலில் எனக்கு குழந்தை பிறந்து தாயுடைய அருமையினால் எனக்கெல்லாம் இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு அவங்க அப்படி சொல்லும் பொழுது நம்மளுக்கே மெய்சிலுத்து போகுது. எத்தனை வருடங்களுக்கு முன்பு தாயுடைய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மனசில் வச்சு இன்றைக்கி அவர்கள் தொடர்பு கொண்டு நம்மளிடம் சொல்லும் பொழுது நம்மளுக்கே ஆனந்தமாக இருக்குது. இப்படி கண் கலங்குது ஆனந்தத்தில். அப்படி ஒரு காரியங்களை தாய் மாசாணி செய்யக்கூடியவர். எந்த நிலை வந்தாலும் தன் நிலை மாறாமல் அவர்கள் எப்பொழுதும் தாயுடைய நிலையிலிருந்தே குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டு, கரம் பிடித்து அழைத்து கொண்டு, வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவள் தான் தாய் மாசாணி. இந்த நாளில் அந்த அம்மா இப்படி சொல்லி அதற்கான வேண்டுதலுக்கான காணிக்கையை அவர்கள் அனுப்பி வைக்கும் பொழுது, எங்களுக்கான வேண்டுதலுக்கு நீங்கள் எப்பொழுதும் வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மனம் நெகிழ்ந்து, தாயுடைய அந்த பெரும் கருணையை நினச்சி நம்ம தாயுடைய புகழை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு தாயுடைய மகத்துவமும், தாயுடைய கருணையும், தாயுடைய அருள் பாலிக்கக்கூடிய அந்த தன்மையும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் தெரியும். அதனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று நினச்சிட்டு இது நடக்கலையேங்கிற ஒரு காரணத்துக்காக தாயை மனம் வருந்தி நீங்கள் நிச்சயமாக மனசில் நினைக்க வேண்டாம். எதையை யாருக்கு கொடுக்கணும், எதை யாருக்கு தடுக்கணும் அப்படிங்கிறது தாயுடைய நிச்சயமான சக்திக்கு தெரியும். தன் குழந்தைகளுக்கு எது நல்லது கெட்டதுன்னு பெற்ற தாய்க்கு தெரியாதா? குழந்தைக்கு மண்ணும் தெரியாது, கல்லும் தெரியாது, நல்லது தெரியாது, கெட்டது தெரியாது. அது மாதிரி தான் மக்கள் நாமளும் நம்மளுக்கு பிடித்ததை நடக்கணும்னு வேண்டுறோம். ஆனால் அந்த பிடித்தது எவ்வளவு தூரம் நல்லதாக இருக்குன்னு
எத்தனை காலத்துக்கு அது நல்லதாக இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் தெய்வத்துக்கு தெரியும். எத்தனையோ பேர் விரும்பி கல்யாணம் பண்ணுறாங்க, பெற்றோர்களை உதறி தள்ளிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணுற அத்தனை பேருமே இன்றைக்கி ஒற்றுமையுடன் வாழ்கிறாங்களா? போன வேகத்திலேயே திரும்பி வந்துடுறாங்க. இன்றைக்கி தனித்தனியாக வாழக்கூடிய சூழ்நிலை. குழந்தைகள் இல்லைன்னா தப்பிச்சிட்றாங்க. குழந்தைகளோடு இருந்தாங்கன்னா குழந்தைகள் இருவேறு இடங்களில் இருக்கக்கூடிய பெற்றோர்களால் அவதிப்படக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் அந்த விருப்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை தெய்வத்துக்கு தெரியும். அது எதுவானா இருந்தாலும் சரி. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு காதல் திருமணங்கள் நடக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நம்ம சொன்னோம். பெற்றோர்கள் தவிச்சு அவர்கள் வயிறெறிந்து அவர்களுடைய எத்தனையோ விஷயங்கள், கனவுகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சுக்குநூறாக உடைத்து எரியக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த காதல் திருமணங்கள் நடக்கும் பொழுது சொல்லனா துயரத்துக்கும் வேதனைக்கும் பெற்றோர்களுடைய பெத்த வயிறு பற்றி எரியக்கூடிய சூழலில் இவர்களுடைய வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். பல வாழ்க்கையில் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். அதனால் காதல் திருமணம் தவறுன்னு நான் சொல்ல, சரியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழலை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். ஆனால் விதி வலியது, அதை தாண்டித்தான் நாம் வர முடியாது. விதியை அனுபவித்தே தீரணும் அப்படின்னா அதுக்குள்ளே விழுந்து தான் ஒன்றை நாம் அனுபவித்து பெற்று அந்த கர்மாவை சுமக்க வேண்டும். தலையில் எழுதியிருந்தால் அது நடந்து தான் தீரும். ஆனால் அதற்கு விதி என்று மொத்தமாக தலையில் போட்டு நம்மளுடைய மதி இழந்து நடந்துடக்கூடாது. நம்மளுடைய சுய சிந்தனை, சுய அறிவு, சுய புக்தின்னு ஒன்று இருக்குது. அப்போ எது நல்லது, எது கெட்டது, எது நம்மளுக்கு உகந்தது, அப்பா அம்மாவுக்கு எது நல்லது, நம்மளுடைய சொந்தம் வந்தம் சுற்று சூழல் எல்லாத்துக்கும் சமூகத்திற்கும் எது உகந்ததாக இருக்குங்கிறத பார்த்துட்டு அதை நோக்கமாக வச்சுட்டு செய்யக்கூடிய காரியங்களை கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஒருத்தர் மேலே கோபம் இருக்கலாம், தாபம் இருக்கலாம், பகை இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் காலப்போக்கில் மாறிடும். காலம் கொடுக்கக்கூடிய தண்டனையை விட நாம் ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுத்து விட முடியாது. அந்த வேண்டுதலும் தண்டனையாக கொடு அப்படின்னு போட்டு தெய்வத்துக்கிட்ட வேண்டாதீங்க. அவங்க அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, எப்படியோ பண்ணிட்டு போகட்டும். பொறுமை காத்துருங்க. அந்த பொறுமைக்கு தெய்வம் இன்னும் வலிமையாக உங்களிடம் இருந்து செயல்படும், உங்களுக்காகவே செயல்படும். நீங்கள் பேசாமல் இருக்கும் பொழுது உங்களுக்காக தெய்வம் பேசும். நீங்கள் பேசினீர்கள் என்றால் தெய்வம் விலகிக் கொள்ளும். சரி பார்த்துக்க, நீ இதை பெரிய ஆளாச்ச, நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும் அளவிற்கு உங்களுடைய கோபமும் ஆணவமும் அதே மாதிரி மூர்க்கத்தனமாக பகையும் உள்ளே வைத்து கொண்டு பிற மனிதர்கள் மீது சாடாதீர்கள். நடந்தது நடந்து போச்சு, பகையாகி விட்டோம், துரோகம் நடந்து விட்டுருச்சு, விரோதிகள் ஆகிட்டோம். சொல்லனா துயரத்துக்கு பெரும் குழியில் கொண்டு போய் தள்ளி விட்டாங்க. எல்லாமே தெய்வம் பார்த்துட்ருக்கு. நான் தெய்வத்துக்கிட்ட போய் அழுகிறேன், தெய்வத்துக்கிட்ட போய் நிற்கிறேன், தெய்வம் பார்த்துக்கும் அப்படின்னு மட்டும் வேண்டுதல் வைங்க. உங்கள் கண்ணு முன்னாடி உங்களை வதைத்தவர்களையும் கொடுமைப்படுத்தியவர்களையும் வஞ்சித்தவர்களையும் துரோகம் செய்தவர்களையும் கண்ணு முன்னாடி காட்டுவா. அந்த சக்தி தாய் மாசாணிக்கு இருக்குது. இருக்கிறனால தான் இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் உலக நாடுகளிலிருந்தெல்லாம் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தாயுடைய புகழ் உலகம் முழுக்க ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் தாய் இருக்கிறாள். இந்த உலகத்தில் நீக்கமர நிறைந்திருக்கும் ஆகப்பெரிய பராசக்தியின் ஒரு சொரூப வடிவம்தான் தாய் மாசாணி. அதனால் தாயை கையெடுத்து வாருங்கள். இந்த அற்புதமான அமாவாசை எங்கிருந்தாலும் தாய் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஒரு முறையாவதும் ஆனைமலை மண்ணை மிதித்து தாயுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையும் உங்கள் எதிர்காலமும் உங்கள் சந்ததியும் நீடூழு வாழ தாய் மாசாணி என்னைக்கும் நான் வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். 16 செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலைத்தோங்க தாய் மாசாணி என்றும் துணை இருந்து காத்திரணும்னு வேண்டிக்கிறேங்க. நன்றி, வணக்கம். குருவே சரணம். தாய் மாசாணியே போற்றி போற்றி.